அந்த மார்க்கெட்டு ஐயாவோட வெள்ளையன் அவங்க மார்க்கெட்டு பேர் வைக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம விஜய் சேருக்கு அனுப்பியிருக்கேன், அண்ணன் சீமான் அவர்கள் அனுப்பியிருக்கேன், அண்ணன் திருமாவளவனுக்கு அனுப்பியிருக்கேன். முக்கியமான ஆனால் சீமான் அண்ணன் வைகோ அவர்கள்லாம் தலைவரோட போராட்ட காலத்தில் இருந்தவங்க. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து சுமார் 2 லட்ச ரூபா வணிகர்கள் கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ ஆணை விடணுங்கிறது எங்களோட மாநில மரியாதை. மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஏதாவது ஆன்லைன் ஒழிக்கிறேன்னா மக்களால் தான் ஒழிக்க முடியுமே தவிர ஐயா வெள்ளை எவ்வளோ போராட்டம் பண்ணியும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கோயம்பேடு துரைமாணிக்கம் அவர்களிடம் ஒரு நேர்காணல் நின்று. வணக்கம். இப்போது வணிகர்களின் காவலர் ஐயா வெள்ளையன் அவர்களோட பேரை கோயம்பேடில் இருக்கிற சிறுதானிய அங்காடிக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது குறித்து முதலமைச்சர் சந்திச்சு ஒரு மனுவும் கொடுத்துருக்கீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? இல்லை, இது வரைக்கும் பதில் இந்த லெட்டர் மூலமாக அனுப்பியிருக்கோம். அதாவது லெட்டர் பேரில் வந்து எத்தனையோ தலைவர்களுக்கு எல்லாம் பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பெரியார், அண்ணா, காமராஜர் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதே நிலையில் தான் இன்றைக்கி நம்ம ஐயா வெள்ளையனையும் நம்ம பார்க்குறோம். அதே வணிகர்கள்லாம் பாதுகாப்பெல்லாம் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான வணிகர்கள் நம்ம ஒரு திரட்டி தமிழ்நாடு வணிக சங்க பேரவைங்கிற ஒரு பேரில் அனைவருக்கும் பாதுகாவலராக இருந்தவர். அது இன்னைக்கு ஆட்சியாளர்களும் தெரியும், அதிகாரிகளும் தெரியும். எந்த ஆட்சி முதலமைச்சர் எல்லாம் தெரியாத முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க. அவரோட பேருக்கு அவர் பேர் இருக்கணுங்கிற ஒரே காரணத்தாச்சு நம்ம அவர் வாழ்ந்த வீடு நெய்வேலி சாலைக்கு ஐயா வெள்ளையன் சாலைன்னு வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு யாருக்குன்னே முதல்வருக்கு அனுப்பியிருந்தோம். அது இது பர்சனலில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் சிறுதானி மார்க்கெட் ஒன்று திறந்தாங்க. அதுக்கு இது வரைக்கும் எந்த பேர் வைக்கல. அந்த மார்க்கெட்டு ஐயாவோட வெள்ளையன் அவங்க மார்க்கெட்டு பேர் வைக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கேன். அது வரைக்கும் தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால தாமதமாக இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக வைக்கப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை, முதல்வரை சந்திச்சு கோரிக்கை மனு எடுத்தது இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் இருக்கிற திரு எடப்பாடி இல்லை, அவங்களாம் லெட்டரில் அனுப்பியிருக்கேன். எல்லா தலைவருக்குமே அனுப்பியிருக்கேன். எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அனுப்பியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம விஜய் சேருக்கு அனுப்பியிருக்கேன், அண்ணன் சீமான் அவர்கள் அனுப்பியிருக்கேன், அண்ணன் திருமாவளவனுக்கு அனுப்பியிருக்கேன். முக்கியமான ஆனால் சீமான் அண்ணன் வைகோ அவர்கள்லாம் தலைவரோட போராட்ட காலத்தில் இருந்தவங்க. அவங்களாம் தெரியும், தலைவரை பற்றி தெரியும். அவங்க இதெல்லாம் எடுத்துரைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் ஐயா வைகோ இருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க. அவங்களாம் கண்டிப்பாக எடுத்துரைப்பாங்க. அவங்களுக்கும் லெட்டர் மூலமாக அனுப்பியிருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக சாத்தியப்படுங்க நம்பிக்கை எங்கள் தமிழ்நாடு வணிக பெருகி இருக்குது, நடக்கும். கூடுதலாக வந்து மணிமண்டபம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்குதா? ஐயாவுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று யாருன்னு ஐயா மறைவு பிறவே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சென்னையில் வைக்கலான்னு அதுக்கு சில கோரிக்கைலாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன பதில் இப்போ அவரோட சமாதியிலே மணிமண்டபம் கட்டணுங்கிற சொல்லி எங்கள் தமிழ்நாடு வணிக பேரவை அண்ணாச்சி சவுந்தரராஜன் அவர்கள், பொதுச் செயலாளர் முஸ்பார்காந்தன் வெள்ளையன் அவர்கள், எங்கள் பொருளாளர் வீரமுக பேரில் அது கலந்துரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது கண்டிப்பாக சாத்தியப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கோம். இல்லை, மணிமண்டபம் வந்து அரசு சார்பாக வைக்கிற கோரிக்கை இல்லை தனிப்பட்ட முறையில் வைக்கிற கோரிக்கை? தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அரசு கேட்க வேண்டியதில்லை, உங்களுக்கான இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை, அரசு சார்பாக வைக்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து இதை நம்ம வச்சாலும் அது இதாகாது, ஒரு கட்சி சார்ந்து போன மாதிரி இருக்கிறது காரணத்தினால இல்லை. இப்போ அவர் பண்ணிடலாமே இல்லை. இப்போ தேர்தல் நேரத்தில் நம்ம இல்லை, எந்த தேர்தல் வந்தாலும் சரி, அந்த யார் முதல்வராக இருந்தாலும் சரி அந்த கோரிக்கை வைப்போம். அரசு சார்பாக நடக்கணுங்கிறது அவங்க சார்பாக சென்னையில் ஒரு இடத்துல பண்ணி தந்தால் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல ஐயாவோட சமாதியிலே ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க சுற்றுலா ஏற்பாடு எங்கள் மாநில தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் நேரம் அப்படின்னும் போதே வந்து வியாபாரிகளுக்கு அதிகமான இடர்பாடுகள் வரும். தேர்தல் ஆணையம் வந்து சில கட்டுப்பாடுலாம் விதிப்பாங்க. தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் வந்து வியாபாரிகளுக்கான கட்டுப்பாடுகள் ஏதாவது வந்திருக்கா? இல்லை உங்கள் கோரிக்கை ஏதாவது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கீங்க? இல்லை, போன தேர்தலில் வந்து 50,000 மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இது பற்றி ரொம்ப வணிகர்கள் ரொம்ப நசுக்கப்பட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரத்தில் 50,000 ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து சுமார் 2 லட்ச ரூபா வணிகர்கள் கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ ஆணை விடணுங்கிறது எங்களோட மாநில மரியாதை. ஆமாம், ஓகே. 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது. ஓகே. வேற என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுலாம் தேர்தல் ஆணையம் சார்பாக வியாபாரிகளுக்கு இருக்கு? இல்லை, அவங்க நம்மளுக்கு எந்த கட்டுப்பாடும் சொல்லலை. சொன்னாதான் நம்ம அதுக்குள்ள கருத்துக்கள் திருப்பி எடுத்து சொல்ல போகிறோம். இது எங்களுக்கு பொருத்தமானதா இல்லையா அப்படிங்கிறது. இந்த பணங்கிறது குறைஞ்சது 2 லட்ச ரூபா, சாதாரண வியாபாரிகள் 2 லட்ச ரூபா கொண்டு போகிற வரைக்கும் இருந்தால் சாத்தியப்படும். இந்த மாதிரி ஒரு பொதுவான கோரிக்கை வைக்கும்போது எல்லா அமைப்புகள், உங்கள் வியாபாரி சொன்ன மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது, இவங்களாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதுக்கான இன்னும் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் இது இருக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. உண்மையான கோரிக்கையாக இருந்தாலும் அந்த பதவிங்கிற முகத்தில் பிரிவினை தான் ஏற்படுது தவிர இன்னைக்கு ஐயா வெள்ளையனை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே அமைப்பாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு 4-5 அமைப்பு இருக்குது. ஒரு உண்மையான கோரிக்கை ஐயா வெள்ளையனோட சார்பு வைக்கும்போது கூட அந்த கோரிக்கை சாத்தியப்படக்கூடாது. அந்த ஒத்துமைங்கிறது வணிகர் இதில் அமைப்பு பிரிஞ்சதுனால அது ஒத்துமை வர மாட்டேன். அதனால தான் இன்னைக்கு அரசியல்
தலைவர்கள் கூட நம்ம ஓப்பனாகவே சொல்றது, எனக்கு அரசியல் தலைவர் கூட வணிகர்களை மதிக்காத காரணம் கூட இந்த பிரிவினை தான் காரணம். அது ஒண்ணு. இன்னைக்கு ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டே ஓப்பனாக காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேயே அதான் வருது, பிரிவினைங்கிறது தான் ஒற்றுமைங்க வருது. ஐயா வெள்ளையன் போது அன்னைக்கு முதல்வரே மரியாதை கொடுத்து பேசுற மாதிரி இருந்து, இன்னைக்கு பிரிவினைங்கும் போது அந்த இது கம்மியாக தான் இருக்குது. ஆனா எங்களுக்குன்னு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை அந்த ஐயா வெள்ளையன்கிற ஒரு மரியாதை எங்களுக்கு நினைக்க இருக்கு. நான் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர்னு ஐயா வெள்ளையனோட அமைப்புல இருக்கேன்னா அந்த தனி அந்த மரியாதை இருக்கு. ஏன்னா அவரோட போராட்டம் எங்களுக்கு வெற்றியை தந்துட்டு இருக்கிறது உண்மை. வணிக சங்கங்களும் வந்து அரசியல் ரீதியா இயங்குதுன்றீங்களா? அரசியல் சில சங்கங்கள் அரசியலாரும் இருந்துட்டு இருக்கு, அதை நம்ம சொல்ல விரும்பல. அது அவங்களுக்கு வணிகர்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. ஆனா எங்க அமைப்பு வந்து ஐயா தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில இயங்குற எங்க அமைப்பு வந்து எந்த அரசியலுக்கும் செய்யாது. ஐயா வெள்ளையன் எவ்வளியோ அதே வழிதான் எங்க வழியும், எந்த அரசியல் சார்பும். வழக்கமா மே மாதம் வந்தாலே வந்து வணிக தினம் மே 5ஆம் தேதி வந்துடும். இந்த ஆண்டு அந்த வணிக தினம் எங்க நடக்குது உங்க அமைப்பு சார்பா? இல்ல, நான் எங்களுக்கு 43வது வணிக தின மாநாடு கன்னியாகுமரி விவேகானந்தர் கல்லூரி அரங்கம்ல அது வளாகத்துல வச்சு நடக்குது மே 5. இப்போ தென் சென்னையிலேருந்து டேட்லாம் அறிவிச்சிட்டோம். அதுக்குள்ள மாநாட்டுக்குள்ள எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஐயா சவுந்தரராஜன் எல்லாரும் போய் நேரில் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். மாநாட்டுக்குள்ள வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். தென்சென்னை மேற்கு மாவட்டம் சார்பா அந்த மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் போக போறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்லை, தென்சென்னை மேற்கு மாவட்டம் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக எனக்கு கீழே ஒரு 16 சங்கங்கள் இயங்குது என்னோட தலைமையில். தென்சென்னை வந்து 120 சங்கத்து மேலே இருக்குது. அது 4ஆக இருக்கும். நான் வடக்கு மேற்குன்னு சொல்லி 4 அமைப்பாக இருக்கும். எனக்கு கீழே 17 சங்கம் இருக்கு. இப்போ வர்ற 28ஆம் தேதி கூட ஒரு ஆலோசனை கூட்டம், மாவட்ட சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கூட்டத்தில் எல்லா கிளை சங்க தலைவர்கள், மாவட்ட துணைத் தலைவர்கள், மாவட்ட துணை, எனக்கு தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் கலந்துற மாதிரி இருக்கு. குறைஞ்ச ஒரு 500 பேர் கலந்து கொள்ளுற மாதிரி தென்சென்னை மேற்கு மாவட்டத்தில் வந்து ஒரு 500 பேர். ஏன்னா தூரமாக இருக்கிறதுனால இந்த போன தடவை படப்பையில் வச்சுருந்தோம். தென்சென்னை வந்து 1000 பேர் கலந்துருந்தோம். இது தூரமாக இருக்கலாம், கண்டிப்பாக 500 பேர் கலந்து போகிற ஏற்பாடு இப்போ 28ஆம் தேதி முடிவு பண்ண வச்சிருக்கோம். எல்லா கிளைச்சங்களும் கலந்து பேசணும்னு வச்சிருக்கோம். இப்போ திரு ஐயா வெள்ளையன் அவர்கள் இருக்கும்போது இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் பண்ணார். பல போராட்டங்களை தொடர்ந்து பண்ணினேன். ஆனால் இன்னும் ஆன்லைன் வர்த்தகம் வந்து இருக்கிறதுக்கு அதிகமாக தான் போகுது. அது குறையதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. உங்கள் வியாபாரி சார்ந்து வந்து அதுக்காக என்ன சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் ஐயா விட்டு சென்ற பணி தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிக்கிறது தான். இப்போ கூட ஐயா மறைவு பேர் கூட 3 போராட்டம் பண்ணிட்டோம். ஐயா சவுந்தரராஜன் தலைமையில் 3 போராட்டம் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஆன்லைனில் ஒழிப்புங்கிறது மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதாவது ஆன்லைனில் ஒழிக்கிறேன்னா மக்களால் தான் ஒழிக்க முடியுமே தவிர, ஐயா வெள்ளையன் எவ்வளோ போராட்டம் பண்ணியும் மக்கள் விழிப்புணர்ச்சியா இருக்கணும். அதோட என்ன பாதிப்பு பின்னாடி வரப்போகுதுங்கிறது மக்கள் நானே சிந்திச்சாதான் உண்டு தவிர, மற்றபடி வணிகர்கள் பாதிப்பை விட இன்னைக்கு ஆன்லைன் கூட என்னது சில்லறை வணிகத்தை அழிக்கணுங்கிறத இன்னைக்கு அவங்க அவ்வளோ சலுகை பண்ணி கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல சில்லறை வணிகம் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவோம், அவங்க சொன்னதான் நம்ம கேட்டாகணும். அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிறனால இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் விழிப்பு வந்தால் மட்டும்தான். சில வணிகர்களே என்ன விழிப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் வணிகர்களுக்கு இதனால என்ன பாதிப்பு வருதுங்கிற விழிப்புணர்வு நாங்களே கொடுத்துதான் வணிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். மக்களால் ஒழிச்சா மட்டும்தான் ஆன்லைனை ஒழிக்க முடியும் தவிர, மாதிரி நம்ம எந்த போராட்டம் பண்ணாலும் அது ஏன்னா ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கனால அது ஒழிக்க முடியாது. மக்கள் விழிப்பாக இருக்கணும். ஆன்லைனால நமக்கு என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிற ஒழிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் வர்க்கத்தை ஒழிக்க முடியும். அதே ஐயா மறைவு பிறகு ரொம்ப அந்த இதில் இதை சொன்னாங்க, இதுக்குள்ள இப்போ வராமல் இருந்துச்சு. இப்போ ஐயா மறைவு பிறகு கோயம்புத்தூர் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு நிறைய இடத்துல டீ மார்க்கெட் ஐயா மறைவு ஐயா இருக்க வரைக்கும் வரல. ஐயா மறைவு பிறகு எங்கெல்லாமே வந்துட்டு. ஆனால் இன்னைக்கு தலைவர்கள் நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். மக்கள் மாறலையே, அதை பிரச்சனை. மக்கள் மாறின மட்டும்தான் அதை மாற்ற முடியும். வெள்ளையன் அவரோட பெரிய கோரிக்கை வந்து சுதேசி வணிகம் காப்போம் மட்டும் பெரிய கோரிக்கை இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி உங்கள் தரப்புல இருந்தும் அந்த வியாபாரிகள் இதை செய்ய மாட்டேன்றாங்களா? இல்லை, வியாபாரிகளும் அதே கொள்கை இல்லை, வியாபாரிகள் அதே முடியலாம் இருக்கிறாங்க. அது மாத்திர சுதேசி கொள்கைகள் இன்னைக்கு சில்லறை வியாபாரிகள் அதே கொள்கையில இருந்துட்டு இருக்காங்க. சுதேசி கொள்கையாக இருக்காங்க. மக்கள் எதிர்பார்க்குற வேறமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கவர் ஒழிப்புன்னு சொல்கிறோம். வெளிநாட்டு கவரு யாருமே கேட்க மாட்டேங்காங்க. எந்த அதிகாரியாக கேட்கறது கிடையாது. நம்ம ஊரில் உள்ள கேரி பேக் தயாரிப்பு அந்த கேரி பேக் ஒழிக்கிறதுக்கு அதிகாரி பயன்படுறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த சிப்ஸ்லாம் வர்றது வெளிநாட்டு கவர் தான். அது மக்காது. அந்த கவரை யாரும் கேட்க மாட்டேங்காங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் ஐயா அதை எதிர்த்து தான் வாழ்நாளுக்குள்ள போராடிட்டே இருந்தாங்க. போராட்ட காலத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சாத்தியப்படுத்த முடியாததுக்கு மக்கள் தான் காரணம். மக்கள் யாரும் விரும்புறாங்க. தாமிரபரணியில ஒரு பிரச்சனை வரும்போது வெளிநாட்டு குளிர்பானங்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பண்ணாங்க. ஆனா வியாபாரிகள் விற்கிறதுனால தானே பொதுமக்கள் வாங்குறாங்க. வியாபாரிகள் விற்காம தான் வாங்க மாட்டாங்க இல்லையா? இல்ல, அது ஓரளவுக்கு ஐயா அது சாத்தியப்படுத்திட்டாங்க. இப்போ பிரதமர் வரைக்கும் பேசி அந்த பெப்சி கொக்கோல ஒழிக்கிறதுக்குள்ள சாத்தியப்படுத்தினா அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் சாத்தியமாச்சு. ஆனால் இப்போ திரும்ப வேற பேரை மாற்றி திரும்ப ஐயா இருக்கும்போது வேற பேரை மாற்றி ப்ராட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் அதே பேரில் வந்துட்டாங்க. ஏன்னா தட்டியக்கு ஆள் இல்லைங்கிறதுல அது அதே பேரில் வந்துட்டாங்க. ஆனால் அது ஒரே முடிவாக இருந்து அதில் ஐயா ஜெயிச்சாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, இது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு உங்களோட இறுதியான கோரிக்கை என்ன? இல்லை, நான் இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு அரசுக்கு முடிவு வைக்கிறது
கோயம்பேடு சிறுதானிய மார்க்கெட்டுக்கு ஐயா வெள்ளையன் அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என்றுதான் எங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் கோரிக்கை என்று கூறுகிறேன். நன்றி.